நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் ஏராளமான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. வடிகால்வாய் உடைந்து சாலைகளில் உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய நிலங்களில் நீர் தேங்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 50 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்தது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் ஏக்கருக்கு 50 மூட்டை வரக்கூடிய இடத்தில் 10 மூட்டை கூட வர வாய்ப்பில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நடவு செய்யப்பட்ட நிலையில் பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 5,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 40 நாட்களே ஆன இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆலோடு பகுதியில் சாலையின் குறுக்கே உள்ள மழைநீர் வடிகால் வாயில் உடைப்பு ஏற்பட்டு தார் சாலையானது துண்டிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். மதகில் உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய நிலங்களில் நீர் தேங்கும் நிலை உள்ளதாக கவலை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட ராம் நகரில் கடந்த 3 நாட்களாகவே காலி இடங்களில் வெள்ள நீர் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் விஷ ஜந்துக்களின் நடமாட்டமும் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக 2 மாதத்திற்கு முன்பு சீரமைக்கப்பட்ட ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். இந்த ஆற்றுப்பாலம் சேதமடைந்திருக்கிறதுனால போக்குவரத்தில் எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? கனரக வாகனங்கள் அந்த பகுதியில் சென்று வர முடிகிறதா? என்ன கூடுதல் விவரம்? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.